நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து உடுத்திவித்து அற்புதமாக நடத்துகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், எரேமியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி சிறு வயது தாயின் வயிற்றில உருவாகும் பொழுதே தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்ட தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும் பொழுது நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் சொல்லி யோசிக்கும் பொழுது, நீ பயப்படாத, தைரியமாயிரு, நான் சொல்லுகிறதை போய் ஜனங்களுக்கு சொல் என்று சொல்லி நீ பயப்படாமல் இரு என்று சொல்வதோடு மட்டுமல்ல, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறாராம். நீ பாதுகாப்பு என்பது உலகத்துல கேள்விக்குறியாய் போயிடுச்சுல்ல. எவ்வளவுதான் வல்லமை படைத்த தேசங்களாக இருக்கலாம், ராணுவம் மற்ற தளவாடங்களையும் விமானங்களையும் யுத்த ஆயுதங்களை வைத்திருக்கும் தலைநகராக கூட இருக்கலாம், ராணுவங்களாக இருந்தாலும் நீ பாதுகாக்க வேண்டிய பாதுகாப்பை அவைகளால் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள் வந்துவிட்டோம். எல்லா விதத்திலும் இன்னைக்கு அழிவுகள், இயற்கையினாலே, என்ன மனிதனுடைய செயல்களினாலே, யுத்தங்களினாலே, பூமி அதிர்ச்சிகளினாலே, என்ன சொல்லப்போன கொள்ளை நோய்களினாலே எல்லா பக்கத்திலும் இன்னைக்கு மனுக்குளம் வேகமாய் பாதிக்கப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே இன்னைக்கு யார் நம்மை பாதுகாப்பது? எங்கு பாதுகாப்பான ஒரு இடம்? இந்த இடமெல்லாம் பாதுகாப்பான இடம். பூமி அதிர்ச்சியே வரான்னு சொன்ன இடங்கள்லாம் இப்ப பூமி அதிர்ச்சி வருகிறது. இந்த இடத்துல எந்தவித கஷ்டங்கள் வராதுன்னா அங்கு போனாலும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் சேர்ந்துதான் வருகிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்துல தைரியமாய் ஆண்டவர் தன்னுடைய தாசனாகிய எரேமியாவை பார்த்து சொன்ன காரியம் அது, நீ பயப்பட வேண்டாம், ஏன் நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் கூட இருந்தார்னா அவரை தாண்டி நம்மள ஒன்றுமே எதுவும் செய்ய முடியாது. எப்படிப்பட்ட காரியங்களா இருக்கலாம், எப்படிப்பட்ட ஆயுதங்களாக இருக்கலாம், எப்படிப்பட்ட குண்டுவெடிப்புகளாக கூட இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவைகளுக்கு தப்புவிப்பார். அவைகளின் நின்று பாதுகாத்து நம்மளை பராமரித்து அற்புதமாய் நடத்த அவரால் முடியும். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பதட்டம் தானே. இந்த நாளில் உன்னை பாதுகாப்புக்காக அங்கிங்க தேடி என்ன செய்வதுன்னு தத்தளிக்கிறீங்களா? ஆண்டோட சமூகத்துல வந்து நீங்க பாதுகாக்க வல்லவரப்பா. இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறான் அவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்படியே நிச்சயமாக அவர் நம்மை பாதுகாத்து நடத்துவார். ஒரு சமயம் குறிப்பிட்ட ஒரு பழைப்பாங்கான பகுதியிலே ஊழியச்சும்படியே கணவனும் மனைவியும் மிஷினரிகளா சென்றிருந்தார்களாம். அங்கு போய் அந்த ஊருக்கு வெளியே சின்ன குடிசை மாதிரி போட்டுக்கொண்டு உட்கார்ந்து அநேக ஜனங்களை சந்தித்து இயேசுவின் அன்பை குறித்து சொன்னாங்க, பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாங்க. இது அது ஜனங்களுக்கு புதிதாக இருந்தது. அதோடு மட்டுமல்ல, வியாதிப்பட்டவர்களுக்காய் ஜெபம் பண்ணும் பொழுது வியாதிகள் சுகமானது, அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது என்று பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லாருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. எல்லாரும் இந்த மிஷினரிகளை பின்பற்றி இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி போக ஆரம்பித்ததும் அங்கிருந்த ஒரு மந்திரவாதிக்கு இது பிடிக்கவே இல்லை. ஏன் இவன் நம்முடைய பொழைப்பே கெடுக்க வந்து இப்படி பண்ணுகிறாங்களே, நேரில் போய் வான் பண்ணி பார்த்தான். நாங்க உங்களை ஒண்ணுமே பண்ணலையே, நாங்க இயேசுவின் அன்பை குறித்து சொல்றோம், கஷ்டப்படுற ஜனங்களுக்கு ஜெபமணி சுகத்தை வாங்கி கொடுக்கிறோம், அற்புதங்கள் ஆண்டவர் செய்யறோம், நாங்க வேற எதுவுமே மாற்றல, எதுவுமே பண்ணல, உங்ககிட்ட போகக்கூடாது, உங்ககிட்ட பேசக்கூடாது, இதெல்லாம் எதுவுமே இல்லையன்னு சொல்லும் போது, இல்ல என்னுடைய தொழில நீங்க கெடுக்கிறீங்க, போய்விடுங்க இந்த இடத்தை விட்டுன்னு சொல்லி அவன் மிரட்டி பார்க்கிறான். அவர்கள் போகவே இல்லை. அவள் என்ன சொன்னா, நாங்கள் ஆண்டுடைய அன்பை தான் சொல்லுகிறோம், உங்களுக்கு விரோதமா நாங்கள் எந்த மந்திர தொழிலை நாங்கள் செய்யவில்லையே, போட்டி தொழில் பண்ணவில்லைன்னு சொல்லி, ஆனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி மந்திரங்களை ஏவி பார்த்தான், நடக்கவில்லை. பொல்லாத ஆவிகளை அனுப்பி பார்த்தான், அந்த மிஷினரிகளை போய் நெருங்க கூட முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிறபடியினாலே பொல்லாத ஆவிகளோ பொல்லாத காரியங்களோ தொடவே முடியவில்லை. கடைசியாக பெரியனால் என்ன பண்ணான், ஒரு கூட்டத்தை எடுத்து கையெறி குண்டுகளை ஆயத்தப்படுத்தி இரவு நேரத்துல குடிசன் மேல் அவன் தூங்கிட்டு இருக்கும் போது எரிந்து கொண்டுவிட வேண்டும் என்று சொல்லி அவன் 1-2 ஆட்களுக்கு பணம் கொடுத்து தன்னோடு அழைத்து போனான். அந்த இடத்தை நன்கு அறிந்தபடியினாலே நைட் எல்லாம் நல்லா டீப் ஸ்லீப் தூங்கிட்டு இருக்கும் போது போய் போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி போயிருக்கிறான். ஆனால் நடந்தது என்ன, அவன் புறப்பட்டு எல்லாம் ஆயத்தமாக தான் போனான். காலையில வர தேடுறான், அந்த இடத்தை அவனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. தேடி தேடி பார்க்கிறான், அந்த குடிசை இங்கதானே போட்டிருந்தான், இந்த இடம் தானே போட்டிருந்தான்னு சொல்லி சுத்தி சுத்தி பார்த்து கண்டே பிடிக்க முடியல. சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிச்சு. தோற்று போனவனாய், சோர்ந்து போனவனாய் பின்னாடி திரும்பி போய்விட்டான். என்னன்றே புரியல அவருக்கு. இப்படியாவது அழித்து விடலாம் நினைத்தும் அழிக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு திரும்ப அடுத்த நாள் கொஞ்ச நேரம் கழிச்சு போற அந்த பகுதி போனால் அந்த குடிசை அங்குதான் இருக்கிறது. அங்குதான் கணவன் மனைவியும் அங்கு இருக்கிறார்கள். உடனே அவனுக்கு ஒண்ணுமே ஓடல. உடனே அவனுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிச்சவர்களை குறித்து.
நம்ம நினைக்கிறோம் முடியலனப்போ அவருடைய தேவன் தான் பெரிய தேவன் சொல்லி நேரடியாகவே போய் சரண்டர் ஆகி, நான் நேற்று இரவு நாங்க கொண்டு வந்து உங்க குண்டுகளை எரிந்து கொல்ல முற்பட்டோம், ஆனால் உங்கள் கூடாரம் எங்கள் கண்களுக்கு படவில்லை, உங்கள் தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவராயிருந்து பாதுகாத்து விட்டாரே, உங்களுடைய தேவன் தான் ஆண்டவன் சொல்லிட்டு அப்படியே அவங்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பித்தார்களாம். அப்பொழுதுதான் இந்த 2 மிஷனரிகளுக்கும் தெரிய ஆரம்பித்ததாம், இரவு நேரத்துல இப்படி அழிக்கணும்னு வந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நாங்கள் ஜெபித்து விட்டு ஒரு பாடலை பாடி நாங்கள் ஜெபித்து விட்டு, காக்கும் அல்ல மீட்பர் உண்டனுக்கு காத்திடுவார் என்றுமே பாடிட்டு நாங்க படுத்தோம். அதுதான் எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்கள் தேவன் காக்க வல்லவராயிருந்து காத்திருக்கிறார், தொடர்ந்து பாதுகாப்பார் சொல்லி அங்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களாம். காக்கும் அல்ல மீட்பர் நமக்கு உண்டு, சோர்ந்து போக வேண்டாம். ஜெபிப்பும் அன்பின் தகப்பனே, என்னை எங்களை பாதுகாக்கிற தேவன், பராமரிக்கிற தேவன் அப்பா, அற்புதமாய் நடத்துகிற தேவன், விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் பண்ணுகிற தேவன் அப்பா, இந்த நாளில விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள், விரோதமாய் எழும்பியிருக்கிற யுத்தங்கள், நீ மனுக்குலத்தை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள், கொடிய என்ன கதிரையக்க ஆயுதங்கள், என்ன சொல்ல போனா ஏராளமா பயவெப்பன் அது இதுன்னு நிறைய சொல்றாங்கப்பா. உங்களுடைய ஆலயமா எங்களை சரீரத்தை வச்சிருக்கீங்க, அதை அழிக்கக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்களை அப்புறப்படுத்துவீராக. இந்த அழிவின் இப்படிப்பட்ட பொருட்களுக்கும் சூழ்நிலைக்கும் நீர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். பதற்றத்தோடு, பயத்தோடு, பாதிப்போடு என்ன செய்வதென்று பாதுகாப்பற்ற இடத்தில் நாங்கள் இருக்கிறோமே, எப்போ என்ன நடக்குமோ தெரியாதா என்று சொல்லி கலங்கி இருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் நீர் காக்கும்படியா கூட இருக்கிறேன் என்பதை காண்பித்தருள்வீராக. உங்களுடைய வார்த்தையின்படியே நீர் பிள்ளைகளோடு இருக்கிறது என்று காண்பிக்க போவதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்மை காக்கும்படியாய் நம்மோடு கூட நம்முடைய தேவன் இருக்கிறார். தீங்கு துக்கப்படுத்தாது தைரியமாய் முன்னேறி செல்லுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை நாம் சந்திப்போம்.